வணக்கம் சிஸ்டர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிஸ்டர், சாதத்தில் எவ்வளோ வெரைட்டியான சாதம் சாப்பிட்ருக்கேன். இன்னைக்கு நீங்கள் வித்தியாசமாக முட்டைக்கோஸில் சாதம் செய்ய போகிறீங்க, பார்க்கலாங்களா? பார்க்கலாம். முட்டைக்கோஸில் முட்டைக்கோஸ் கூட்டு நம்ம சாப்பிட்ருக்கலாம். கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் இது சேர்த்து நமக்கு பொரியல் சாப்பிட்ருக்கோம். ஆனால் முட்டைக்கோஸ் சாதம் பார்த்தீங்கன்னா நம்ம சாதத்தில் வெரைட்டி, இந்த கலவை சாதம்னு சொல்லுவாங்க. அதில் தக்காளி சாதம், தேங்காய் சாதம் இதெல்லாம் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம். முட்டைக்கோஸ் நம்ம பொரியலுக்காக மட்டும் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் சாதம் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முட்டைக்கோஸ் சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: பாஸ்மதி அரிசி 2 ஆழாக்கு, முட்டைக்கோஸ் 200 கிராம், தக்காளி 8 நம்பர், கடுகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் தேவையான அளவு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், பெருங்காயப்பொடி 1 டீஸ்பூன், மிளகாய் வத்தல் 2 நம்பர், பச்சை மிளகாய் 4 நம்பர், மிளகாய்த்தூள் தேவையான அளவு, கறிவேப்பிலை சிறிதளவு, துருவிய இஞ்சி தேவையான அளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். தாளிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கடாயில் எண்ணெய் விட்டுட்டு நம்ம கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, மஞ்சள் தூள், கரம் மசாலா, அடுத்து பெருங்காயம் இதெல்லாம் நம்ம தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நம்ம கடாயில் எண்ணெய் விட்டுட்டு வத்தல் மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது தாளிக்கிறதுக்காக. இதில் முட்டைக்கோஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். டேஸ்ட்டுக்காக நம்ம நான் ஒரு 8 தக்காளி அடித்து வச்சுருக்கேன். இந்த 8 தக்காளி, முட்டைக்கோஸ் ஒரு 200 கிராம். 2 ஆளாக்கு சாதத்துக்கு தேவையான ஐட்டம்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 2 ஆளாக்கு ரைஸ் இதில் நம்ம குக்கரில் வச்சுருக்கோம். சவுண்டு வந்திருக்கு. தயாராக இருக்குது சாதம். மசாலா நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வாணலி வைக்கிறேன். இது தாளிக்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு, நிறைய ஆயில் விடணும்னு இல்லை, கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் மொத்தம் நான் ஆயில் விட்டுருக்கேன். கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு, இது சும்மா பேருக்கு நம்ம கொஞ்சம் போட்டால் போகும். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இதில் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள், அடுத்து பெருங்காயம், நல்லா செவந்துருச்சு. அதில் வத்தல் போடணும். கருவேப்பிலை, ஒரு ஆளாக்கு நம்ம காரம் 3 மிளகாய் யூஸ் பண்ணணும். அதில் 2 பச்சை மிளகாய், 1 வத்தல் மிளகாய். இதில் நான் 4 பச்சை மிளகாய், 2 வத்தல் மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் ஒரு 1/2 ஸ்பூன் லாஸ்ட்டாக மிளகாத்தூள் நம்ம யூஸ் பண்ணணும். இதுக்கு தேவையான அளவு இஞ்சி. இஞ்சி போட்டால் தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் போடணும். சிஸ்டர், முட்டைக்கோஸில் சாதம் பண்ணுற மாதிரி வேற எந்தெந்த காய்கறினாலும் இந்த மாதிரி சாதம் பண்ணலாங்க சிஸ்டர்? கேரட்டில் இந்த மாதிரி சாதம் பண்ணலாம். முட்டைக்கோஸ் சாதம், கேரட் சாதம், அடுத்து நமக்கு தக்காளி சாதம், மல்லி சாதம்னு சொல்லிட்டு மல்லி சாதம் பண்ணுவோம். பட்டாணியில் சாதம் பண்ணலாம். அடுத்து நம்ம எப்பயுமே நம்ம வீடுகளில் லெமன் சாதம், தேங்காய் சாதம் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் முட்டைக்கோஸு, கேரட் சாதம்லாம் நம்ம தெரிஞ்சிட்டோன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா காய்களில் பொதுவாக காய் நம்ம சாப்பிட எல்லாரும் விரும்புறதில்ல. ஆனால் சாதமாக பண்ணோம் அப்படின்னா அந்த சாதத்திலே காய் இருக்கிறனால அதை தனியாக எடுத்து கீழே போட மாட்டாங்க. காய்னா சாப்பிட மாட்டாங்க குழந்தைகள். ஆனால் சாதமாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதை விரும்பி சாப்பிடுவாங்க.
சிஸ்டர் எல்லா சாதத்துக்கும் இதே மாதிரி மசாலா ஐட்டம் தான் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை வேற வேறங்களா சிஸ்டர்? இந்த கேரட் சாதத்துக்கும் இதே மாதிரி மசாலா யூஸ் பண்ணுவோம். ஆனால் முட்டைக்கோஸ் சாதத்துக்கு வந்து தக்காளி போடுறோம். கேரட் சாதத்துக்கு வந்து தக்காளி போடாமல் செய்யணும். கொஞ்சம் அந்த மசாலா எல்லாமே டிஃபர் ஆகும். இப்போ நம்ம வீடுகள்ல எல்லாம் மாங்காய் சாதம் அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம வந்து இங்கே மாங்காய் சாதம் இதெல்லாமே வந்து செய்வோம். கார வகைகளில் மாங்காய் சாதம், லெமன் சாதம், தேங்காய் சாதம், பட்டாணி சாதம் இதெல்லாம் நம்ம வந்து செய்வோம். நாங்கள் இவ்வளோ சாதம் எங்கே இருந்து கற்றுக்கிட்டீங்க? ஒவ்வொரு வாரமும் வந்து இங்கே நம்ம ராஜயோக தியானத்தில் நம்ம பிரசாதம் கொடுக்குறோம். அப்போ எல்லாருக்குமே வரக்கூடியவங்களுக்கு ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம் கொடுப்போம். அதில் ஒரு வெரைட்டி வந்து சாதம் இருக்குது எப்பயுமே. அப்போ வாரம் வாரம் செய்கிறனால இதெல்லாமே நம்ம கற்றுக்கிட்டோம். சாதம் ரெடியாக இருக்குது. நம்ம எடுத்து பேசனில் போட்டுடலாம். இதுக்கு வந்து கலவை சாதம் அப்படிங்கிறனால அது உதிரி உதிரியாக இருந்தால் தான் கிண்டுறதுக்கும் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்குமே வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து 2 ஆளாக்கு சாதத்துக்கு 2 தண்ணி வச்சுருக்கேன். 2 பேசனில் போட்டிருக்கேன், நல்லா ஆறணும் அப்படிங்கிறதுக்காக. இது சாதாரணமாக எந்த ரைஸ்லேயும் கூட நம்ம செய்யலாம். ஆனால் நான் பாசுமதி ரைஸ் இன்னைக்கு வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் நல்லா வெந்துருச்சு. அடுத்து நம்ம தக்காளியை யூஸ் பண்ணுவோம். முதல்ல தக்காளி நம்ம ஏன் போடக்கூடாதுன்னா, தக்காளி ஊற்றிட்டோன்னா வேகாது கோஸ் வந்து. அதனால் நம்ம வந்து தக்காளி கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. தக்காளி நல்லா கொதிக்கணும். இதுக்கு பிறகு தான் இப்படி பச்சை வாசம் அடிக்கும். மசாலாவில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும். காரம் சாப்பிடாதவங்களா இருந்தால் நம்ம போட வேண்டியதில்லை. மிளகாத்தூள் போட்டோம்னா இன்னும் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். சாதத்தில் நான் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். மசாலாலையும் நம்ம கொஞ்சம் உப்பு போடணும். மசாலா தயாராகிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த போட்டு சாதத்தில் கிண்டலாம். சாதமும் நல்லா ஆறுனா தான் நம்ம கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா நம்ம வச்சுக்கலாம். அடுத்து கூட நம்ம சாதம் பண்ணி வேணும்னா அந்த மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம வீட்டில் டிஃபன் ஏதாவது பண்ணுறோம், இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த இட்லிக்கும் கூட அந்த மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஆளாக்கு சாதத்துக்கு 100 கிராம் முட்டைக்கோஸ் நம்ம யூஸ் பண்ணணும். இதில் நாங்கள் வந்து தியான சென்டர்லாம் ஒரு படிக்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆளாக்கு பட்டாணி கொஞ்சம் முட்டைக்கோஸ் யூஸ் பண்ணுவோம். இதில் பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேரே பட்டாணி முட்டைக்கோஸ் தக்காளி சாதம். ஏன்னா இதில் பட்டாணியும் போடுறோம், முட்டைக்கோஸ் தக்காளி எல்லாமே யூஸ் பண்ணுறனால 3மே போடுறோன்னா இதை விட இன்னும் டேஸ்ட்டாக வந்து இருக்கும். பட்டாணி போடுறோன்னா இன்றைக்கி நான் பட்டாணி யூஸ் பண்ணலை, முட்டைக்கோஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். தக்காளி இல்லாமல் கூட நம்ம இது முட்டைக்கோஸ் சாதம் பண்ணலாம். தக்காளி இல்லாமல், தக்காளி வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக, ஒரு புளிப்பினுடைய டேஸ்ட்டுக்காக தக்காளி நம்ம யூஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த உதிரி உதிரியாக அழகாக இருக்குங்க. சாதம் வந்து நம்ம அளவான தண்ணி வைக்கணும் சாதத்துக்கு. சிலர் வந்து குழைவாக சாப்பிடுவாங்க, சிலர் கொஞ்சம் வெறன்னு சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம நல்லா வெந்திருக்கணும் சாதம். அளவான தண்ணி வச்சாதான் நமக்கு சாதம் வந்து வேகும். ஏன்னா சில இதுக்கு 2 தண்ணி வைக்கிறோம், 2 டம்ளர். சில ரைஸ்க்கு வந்து 1 ஆளாக்குக்கு வந்து 3 தண்ணி வைக்கிறோம், 3 லோட்டா அதாவது 3 டம்ளர் தண்ணி வைக்கிறோம். ஏன்னா அந்த அரிசியை பொறுத்து வந்து தண்ணியினுடைய அளவு வந்து மாறுது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும் சாதம். நம்ம இதுக்காக வேகாமல் எடுக்கணும் அப்படின்னு இல்லை, வெறன்னு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேகாமல் எடுக்கணும்னு இல்லை. சாதம் வெந்து இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து உங்களுக்கு அந்த விற்காமல் இருக்கும். இது தேவையான அளவு மசாலா நான் போட்டு பார்த்தாவே ரொம்ப நல்லா இருக்கு. மல்லிகை வந்து கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் டேஸ்ட்டு பார்க்கலாம். சிஸ்டர், இன்னைக்கு உங்களுடைய இந்த அருமையான முட்டைக்கோஸ் சாதத்தை சாப்பிடுவதற்காக பிரதர் சண்முக சுந்தரம் வந்திருக்காங்க. அவங்க வெல்கம் பண்ணலாங்களா? வணக்கம்.
டேஸ்ட் பாருங்க, முட்டைக்கோஸ் சாதம். ஓகே. அருமையாக வந்துருக்கு சிஸ்டர். ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது சிஸ்டர். எல்லாரும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வித்தியாசமாகவும் இருக்குது, நல்ல எல்லா குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நன்றி சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. சிஸ்டர், இன்று நேர்களுக்காக ஆரோக்கியமான முட்டைக்கோஸ் சாதம் செய்து காண்பித்ததற்காக மிக்க நன்றி. வணக்கம். நன்றி சிஸ்டர்.